ஹரே கிருஷ்ணா. நாம் அனைவருமே, அதாவது ஆஸ்திக பெருமக்கள் அனைவருமே, யாரெல்லாம் பகவான் ஒருத்தரை நம்புகிறோமோ, தெய்வம்னு ஒன்றை நம்புகிறோமோ, நம்ம எல்லாருக்கிட்டேயுமே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு தெய்வத்திட்ட போய் நம்மளுடைய குறைகளை சொல்லி பிரார்த்தனை பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு சுபாவம். நம்ம இயல்பாகவே அதை பண்ணுறது உண்டு. நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கோவிலுக்கு போய் நம்ம ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம், ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ணுவோம், ஒரு நேர்த்தி கடன் பண்ணுவோம், என்னென்னமோ நம்ம பண்ணுவோம். ஆனால் இதெல்லாம் செய்தால் கூட நமக்கு அந்த தெய்வத்துடைய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது இல்லையே, நான் எவ்வளோ தான் வேண்டுனா கூட எனக்கு பகவானுடைய கருணை கிடைக்கிறது இல்லையே அப்படின்ற ஒரு குறை எல்லாருடைய மனதிலுமே இருக்கும். எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வியும் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு பதில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன கதை, அதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி ஒரு காலத்தில் தௌமியர் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷி இருந்தார். அவருக்கு பல சீடர்கள் இருந்தாங்க. அதில் முக்கியமாக 3 சீடர்கள் இருந்தாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் உபமன்யு அப்படின்னு ஒருத்தர். அந்த உபமன்யு அப்படிங்கிற அந்த சிஷ்யருக்கு குரு கொடுத்துருந்த ஒரு சேவை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பசுமாடுகளெல்லாம் பராமரிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு கைங்கரியம். ஸோ தினமும் அவர் என்ன பண்ணணும், காலையில் பசுக்களை எல்லாம் ஓட்டிகிட்டு காட்டு பக்கமாக போயிட்டு அந்த பசுக்களெல்லாம் மேய்ச்சிட்டு திரும்ப அவர் என்ன பண்ணணும், ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு வரணும். இதுதான் அவருக்கு கொடுத்துருக்க ஒரு சேவை. ஆனால் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியமம் என்ன அப்படின்னு சொன்னால், குரு சாப்பிடுன்னு சொன்னால் தான் அவர் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது. அது ஒரு நியமம். ஸோ இந்த உபமன்யும் காட்டுக்கு போகிறாரு, மாடு மேய்க்கிறாரு, வர்றாரு. ஆனால் குரு சாப்பிட சொல்லவே மாட்டேங்கிறார். இன்னொரு நியமம் என்ன அப்படின்னு சொன்னால், தினமும் அவங்க உஞ்ச விருத்திக்கு போகணும். உஞ்ச விருத்தி அப்படின்னு சொன்னால் அவங்க ஒவ்வொரு கிரகஸ்தர்கள் வீட்டில் போயிட்டு ஏதோ தானம் வாங்கணும். அவங்க கொடுக்கக்கூடிய காய்கறியோ அரிசி பருப்பு ஏதோ ஒன்று கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை கொண்டாந்து ஆசிரமத்தில் குருக்கிட்டே கொடுத்துடணும். அப்போது இந்த சிஷ்யன் அவன் போய் தினமும் உஞ்சவிருத்தி போய் எடுத்துகிட்டு வரான், அதையும் குருக்கிட்ட கொடுத்துட்றான். மாடு மேய்ச்சிட்டு வரான், இருக்கிறான். குரு சாப்பிட சொல்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு வாரமாக நான் நடந்துக்கிட்டு இருக்கு. குரு பார்க்குறாரு, ஒரு வாரமாக நான் இவனை சாப்பிட சொல்கிறதும் இல்லை, இவன் உஞ்சவிருத்தி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் என்கிட்டையும் கொடுத்துட்றான், எப்படி இவன் இன்னும் நல்லா தெம்பாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி குரு அவனை கூப்பிட்டார். உபமன்யும், வாங்க, என்ன பண்ணுற நீ? ஒரு வாரமாக நானும் பார்க்குறேன், உனக்கு நானும் சாப்பிட சொல்கிறது இல்லை, அப்புறம் நீ எப்படி ஆரோக்கியமாக தெம்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு அந்த உபமன்யும் சொன்னால், குருவே, நான் உஞ்சவிருத்தி போகிறேன் இல்லையா, ஃபஸ்ட் ரவுண்டு நான் போகிறேன், அதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். செகண்ட் ஒரு ரவுண்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன், நான் சாப்பிட்றேன், அதனால தான் நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உபமன்யும் சொல்கிறான். அதை கேட்ட உடனே குரு, அது தப்பு, பிரம்மச்சாரி இப்படி நாள் ஃபுல்லாக உஞ்சவிருத்தி பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. உஞ்சவிருத்திங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் பண்ணணும். அந்த உஞ்சவிருத்தியும் குருவுக்கு சொந்தம், குருக்கிட்ட கொடுத்துட்டு அடுத்து நீ உஞ்சவிருத்தியெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. சரிங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். திரும்பவும் இது கண்டினியூ ஆகுது. ஒரு வாரம் ஆனது. ஒரு வாரம் ஆனதுக்கப்புறமா திரும்ப குரு கேட்குறாரு, இன்னும் இவன் நல்லா தெம்பாகவே இருக்கிறானே, நான் சாப்பாடே போடுறது இல்லையே, எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ உபமணி சொல்கிறாரு, இல்லை குருவே, மாடெல்லாம் மேய்ச்சிட்டு நான் காட்டுக்கு போகிறேன்னா, அப்போ மாடெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அது நிறையா பால் கொடுக்குமா, அதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு மாட்டு பாலை நானே குடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி உபமணி சொல்கிறான். உடனே குரு சொன்னார், டே, மாடு என் மாடு, பாலெல்லாம் எனக்கு தான் சொந்தம், அது எப்படி என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் நீ குடிக்கலாம், அது நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அவன் சரிங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் மாடு மேய்க்க போகிறான். ஒரு வாரம் பார்க்குறாரு, திரும்பவும் பார்த்தா நல்லா ஆரோக்கியமாகவே இருக்கிறான், தெம்பாகவே இருக்கிறான். என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உபமன்யும், வாங்க, என்ன நடக்கிறது இப்போ, என்ன பண்ணுற சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உபமன்யும் சொன்னால், இல்லை குருவே, நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் பசு மாட்டிலேருந்து நான் பால்லாம் குடிக்கிறதில்ல, அப்புறம் எப்படி தெம்பாக இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு இல்லை, இந்த கண்ணுக்குட்டி பசுக்கிட்ட பால் குடிக்கும் இல்லையா, அது குடிக்கும்போது அது என்ன பண்ணும், கொஞ்சம் அப்படி ஒரு ஸ்லிப் ஆகும், அதனால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த பாலெல்லாம் நான் குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உபமன்யும் சொன்னான். குரு, இவன் பயங்கர கில்லாடியாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ பசுமாட்டிலேருந்து வர பாலே நீ டச்சே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுவார். அவன் அப்படியா, சரிங்க குருவே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் காட்டுக்கு மாடு மேய்க்க அவன் போயிடுவான். ஸோ திரும்பவும் ஒரு வாரம் இந்த மாதிரி ஆகுது. அவனால் ஒரு நாள் பார்க்குறான், 2 நாள் பார்க்குறான், சாப்பிட்றதுக்கு எந்த ஆப்ஷன் இல்லை, உஞ்சவிருத்தி போகக்கூடாதுன்ட்டார்.
பசுமாட்டு பால் குடிக்கக்கூடாதுன்ட்டாரு, கண்ணுக்குட்டிக்கிட்ட இருந்து வடிகிறத கூட குடிக்கக்கூடாதுன்ட்டாரு. என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவன் பார்த்தான். பசி தாங்கலை. அவன் என்ன பண்ணான், அப்போது அந்த காட்டில் இருந்து ஏதோ ஒரு இலையை எடுத்து அவன் சாப்பிட்டுட்டான். அது ஒரு விஷச்செடியாக இருக்கக்கூடிய ஒரு இலை. அதனால் வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அந்த இலையை சாப்பிட்ட உடனே அவனுக்கு கண்ணு தெரியாமல் போச்சு. ஸோ கண்ணு தெரியாமல் போனோடனே சாயங்காலம் ஆன உடனே பசுமாடுகள் வழக்கம் போல் அதுக்கு எல்லாமே ரூட்டு தெரியும். அது என்ன வச்சு அது அங்கேருந்து கிளம்பி ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ஆசிரமெல்லாம் வந்துட்டாங்க. இவனுக்கு கண்ணு தெரியல. அவன் என்ன ஆகிட்டான், தடு மாதிரி நடந்து எப்படியோ வந்து ஒரு கிணத்துக்குள்ளே வந்து விழுந்துட்டான். அப்போது இவனால் வெளியில் வர முடியல, கண்ணு தெரியாது. பசுமாடுகள் எல்லாம் வந்து ஆசிரமம் வந்துடுச்சு. குரு வந்து பார்க்குறாரு, என்னடா அது பசுமாடுகள்லாம் வந்துடுச்சு, ஆனால் வந்து பையனை காணாமே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சிஷ்யங்களோட வந்துட்டு காட்டுக்குள்ளே ஒரு தீப்பந்தத்தோடு வந்து வர்றாரு. உப்பமன்னியோ எங்கே இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குருவுக்கு வந்து ஒரு சின்ன யோசனையாகவும் இருக்குது. என்ன பையனுக்கு சாப்பாடு போடலைன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அப்படி அவங்க வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா ஒரு கிணத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்குது, குருவே நான் இங்கே இருக்கிறேன், குருவே நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. அப்போ குரு எங்கேருந்து நான் சத்தம் வருதுன்னு பார்த்தா கிணத்துக்குள்ளே வந்து விழுந்து கிடக்கிறான். அச்சச்சோ ஏன்டா கிணத்துக்குள்ளே கிடக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை குருவே, இந்த மாதிரி ரொம்ப பசிச்சிச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு இலையை எடுத்து சாப்பிட்ட உடனே எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னான். அப்போது குரு பார்த்துட்டு, நான் சொன்ன அந்த ஒரு கட்டளையை இந்த அளவுக்கு சின்சியராக நீ வந்து ஃபாலோ பண்ணியா, அதாவது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னதுக்காக அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அந்த பசி தாங்காமல் இந்த மாதிரி ஆயிடுச்சா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குரு என்ன பண்ணார், கவலைப்படாத, நான் உனக்கு ஒரு மந்திர உபதேசம் பண்ணுறேன், நீ அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணனா உடனே அஸ்வினி குமார்கள் வருவாங்க, அவங்க வந்து உனக்கு திரும்ப கண்ணு கொடுப்பாங்க, நீ ஆசிரமத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. குரு அவனை அந்த கிணத்துக்குள்ளே இருந்து வெளியில் எடுக்கலை, காப்பாற்றலாம் செய்யலை. அவர் என்ன பண்ணார், மந்திர உபதேசம் பண்ணார், போயிட்டார். ஸோ அந்த சிஷ்யனும் குரு மேலே வந்து பூர்ண நம்பிக்கையோடு இருந்து என்ன பண்ணால் அந்த மந்திரத்தை வந்து ஜபம் பண்ணால் இமீடியட்டாக வந்து அஸ்வினி குமாரர்கள் அங்கே வந்து அவனுக்கு காட்சி கொடுத்து அவனை வந்து என்ன பண்ணாங்க, அவனுடைய அந்த கண் பார்வை போயிடுச்சு இல்லையா, அதை சரி பண்ணி அவனை வந்து கிணத்துலேருந்து வெளியில் கொண்டு வந்து அவனை வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, நாங்கள் எல்லாரும் உங்களுடைய குருவுக்கு மிக மிக கடமைப்பட்டவர்கள், ஏன்னா உங்கள் குரு மிகச்சிறந்த ஒரு பக்தர், அதனால் அவருக்கு நாங்களாம் ரொம்ப கடமைப்பட்டவர்கள், இப்படிப்பட்ட குரு உனக்கு கிடச்சது உனக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அதனால் நீ வந்து என்ன பண்ண, அங்கே போய் திரும்ப நீ அவன் குருவுக்கே நீ வந்து சேவை பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. உபமன்யும் ஆசிரமத்துக்கு வர்றாரு. வந்த உடனே குரு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. நீ வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சீடனாக இருந்த, குருவுடைய அந்த கட்டளையை கொஞ்சம் கூட வந்து மீறாமல் சின்சியராக நீ வந்து சேவை பண்ணதுனால உனக்கு எல்லா விதமான சாஸ்திர ஞானங்களும் உனக்குள்ளே வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லி குரு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அந்த உபமன்யு அப்படிங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சாரியராக ஒரு ரிஷியாக வந்து மாறுறாரு அப்படிங்கிறது மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து பலவிதமான தேவர்களையோ தெய்வங்களையோ வழிபட்டு அவங்கள வந்து திருப்தி செஞ்சு அதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு வரத்தை வாங்கி நம்ம வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உண்மையில் சொன்னால் அந்த தேவர்கள் எல்லாருமே வந்து யார் உத்தமமான ஒரு பக்தரோ, ஒரு தூய பக்தரோ, ஒரு ஆன்மீக குருவோ, அவர்கிட்ட எல்லாருமே இவங்க வந்து பிரியமானவங்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஆன்மீக குருவுக்கு என்ன தேவையோ அதை கேட்காமலே வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்ம நேரடியாக வந்து தேவர்களுக்கு சேவை பண்ணுறதுக்கோ இல்லை பகவானுக்கு சேவை பண்ணுறதுக்கோ கூட நம்ம வந்து விருப்பப்படக்கூடாது. நம்ம எதுக்கு விருப்பப்படணும், நம்ம தூய பக்தர்களுக்கு ஒரு குருவுக்கு நம்ம வந்து சேவை பண்ணுறதுக்கு நம்ம வந்து விருப்பப்படணும். நம்ம அதுக்கு முயற்சி செய்தோம்னா, அவங்கள திருப்திப்படுத்த நம்ம வந்து முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய சந்தோஷத்தில் தான் பகவானுடைய சந்தோஷம் இருக்குது, அவர்களுடைய சந்தோஷத்தில் தான் தேவர்களுடைய சந்தோஷமும் இருக்குது. ஏன்னா தேவர்கள் அனைவருமே வந்து தூய பக்தர்களுடைய சங்கத்தை வந்து விரும்புகிறாங்க, அவங்களுடைய பக்கத்தில் தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. அதனால் அந்த தேவர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த ஆன்மீக குருவுக்கு சேவை செய்வதற்கு அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம நேரடியாக போய் வந்து அந்த தேவர்களை வந்து அணுகிறத விட, நேரடியாக போய் நம்ம பகவானை அணுகிறத விட நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஆன்மீக குருக்கிட்ட சரணடைஞ்சு உண்மையான ஒரு தூய பக்தர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு குருக்கிட்ட நம்ம வந்து சரணடைஞ்சு அவருக்கு நம்ம சேவை செய்து அவர்கிட்ட இருந்து நம்ம மந்திரோபதேசம் பெற்றுக்கிட்டு அவருக்கு நம்ம சேவை செய்து திருப்தி பண்ணி அந்த மந்திரோபதேசத்தை வந்து வாங்கி நம்ம ஜபம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அப்போது
ஆன்மீக குரு முதல்ல திருப்தி அடையணும். ஆன்மீக குரு நம்மளுடைய சேவையினாலையும் பக்தியினாலையும் அவர் திருப்தி அடைஞ்சார் அப்படின்னு சொன்னால் பகவானும் மற்ற தேவர்களும் தானாக வந்து திருப்தியாகி என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா தடங்கல்களையும் அவங்க நீக்கி நமக்கு எல்லாமே அனுகூலமாகவே அவங்க வந்து இருப்பாங்க அப்படிங்கிறத தான் நாம் தெரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு பலவிதமான பரிகாரங்களை செய்கிறதுக்கோ பூஜைகளை செய்கிறதுக்கோ நம்ம வந்து நம்மளுடைய காலத்தையும் பணத்தையும் வந்து விரயம் செய்கிறத விட நம்ம என்ன பண்ணணும், பக்தர்களை பூஜை செய்து அவங்களுக்கு நம்ம சேவை செய்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே வந்து தடங்கள் இல்லாமல் நிறைவேறும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா.